தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர் நலசங்கம் சார்பில் சுதந்திர போராட்ட முன்னணி வீரர் சர்தார் ஆதிகேசவன் நாயக்கர் பிறந்த தினவிழா நிகழ்ச்சி சென்னை நிருபர்கள் சங்கத்தில் நடைபெற்றது. கே. பொன்னம்பலம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எம். கிருஷ்ணசாமி, தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர்கள் வாரிசுகள் சங்கம் கௌரவ ஆலோசகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி, நீதியின் குரல் நிறுவனர் சி. ஆர். பாஸ்கரன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் எஸ். எம். இதயத்துல்லா, மக்கள் தேசிய கட்சி தலைவர் சேம நாராயணன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைமை நிலைய செயலாளர் கே. எம். நிஜாமுதீன், ஆர். கண்ணன் சத்திரியர், அனைத்து இந்திய பத்திரிகையாளர் சங்கம் தலைவர் எஸ். ராஜேந்திரன், வழக்கறிஞர் வேலாயுத ராஜா, ராமசாமி படையாச்சி வாழப்பாடியார் பேரவைத் தலைவர் சைதை வி. தேவதாஸ், சமூக ஆர்வலர் சண்முகம், எஸ். ஹாரிஸ், கண்ணன், என். கே. பெருமாள் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட முன்னணி வீரர் சர்தார் ஆதிகேசவன் நாயக்கர் போராட்டத்தின் காரணமாக அதிக நாட்கள் சிறையில் இருந்த தலைவராவார். இன்று சென்னையின் முக்கிய இடமாக திகழும் சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள் அனைத்தும் ஆதிகேசவ நாயக்கருக்கு சொந்தமானதாக இருந்தது என்றும் அதை ஆங்கிலேயருக்கு அளித்ததற்கு சான்றுகள் உள்ளன. மேலும் இந்திய நாட்டை இணைக்கும் முக்கிய ரயில் நிலையமாக விளங்கும் இந்த இடத்திற்கு நியாயப்படி சர்தார் ஆதிகேசவ நாயக்கர் பெயர் சூட்டியிருக்க வேண்டும். மத்திய அரசு அரசியல் ஆதாயத்திற்காக ஆதிகேசவ நாயக்கர் பெயரை மறந்துவிட்டது. இருப்பினும் இனியாவது சுதந்திர வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்தவர், சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இடமளித்தவர் என்பதை கருத்தில் கொண்டு சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சர்தார் ஆதிகேசவ நாயக்கர் பெயரை சூட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர்.